கடவுளிடமிருந்தும் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்தனாம் தூய ஆவியாரிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் ஆற்றலும் உரித்தாவதாக. ஆமென். அமர்வோம், ஜெபம் செய்வோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொரு இடத்தின் நினைவுகளும் உன் திருமுன் ஏற்புடையதாய் இருப்பதாக. அமர்வோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் நல்வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் ஒரு சிறப்பான செம்பொருளை கொண்டு நம் குடும்பத்தில் நம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற வழிகளிலும் உலகளாவிய ஞாயிறு வழி ஞாயிறாகவும் இந்த வாரம் கொண்டாடுகிற இவ்வேளைக்காக கடவுளுக்கு நன்றி படைக்கிறேன். சிறப்பாக சில்ட்ரன் இன் சர்ச் திருச்சபையில் குழந்தைகள் என்கின்ற அடிப்படையில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குழந்தைகள் திருமறையில் பல்வேறு இடங்களிலே மிகச் சிறந்தவர்களாக அரசின் திட்டங்கள், அரசின் தலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுதல்கள், இன்னமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களிலே இடைப்பட்டவர்கள் திருமறை நெடுகிலும் குழந்தைகள் பற்றிய பல்வேறு வழிகாட்டுதல்களை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றும் இந்த குழந்தைகள் ஞாயிற்றிலே ஒரு குழந்தை தியா ஷர்லின் அவர்களை திருமுழு காட்டி நம் திருச்சபையோடு ஏற்றுக்கொள்கிற நல் உறவிலே நாம் கொண்டு வருவோம். கடவுள் நமக்கு அருள் பாராட்டி இருக்கிறார். குழந்தைகள் என்று சொல்லுகிற போதே எல்லாருடைய முகத்திலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த குழந்தைக்கும் நமக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லாவிட்டாலும் குழந்தைகள் என்று சொல்லுகிற போதே நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும். ஏனெனில் நாம் வளர்ந்து இன்றைய பொருளாதாரம் சார்ந்த அல்லது தனிநபர் சார்ந்த குடும்பங்களாக சிறு சிறு குடும்பங்களாக உடைந்துவிட்ட பிறகும் கூட எல்லா குழந்தைகளின் மீதும் அன்பு செலுத்துவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒன்று, குழந்தைகள் தனியாக ஒரு குடும்பத்தின் சொத்து என்று கருதப்படுகிற உணர்வு இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தைகள் என்கிற நிலையானது இந்த சமூகத்தில் அது சமூகத்தின் சொத்தாகத்தான் இதுவரை பார்க்கப்பட்டிருந்தது. அதனால்தான் எந்த குழந்தையை பார்க்கிற போதும் ஒரு பெரும் மகிழ்ச்சி நமக்குள் இருக்கிறது. எந்த குழந்தை பாதிக்கப்படுகிற போதும் நம் குழந்தை பாதிக்கப்பட்டதை போல ஒரு உணர்வு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் குழந்தைகள் தான் மனித வாழ்வின் நீட்சிகள். இந்த குழந்தைகள் தான் படைப்பை இந்த உலகத்தில் காப்பதற்கான புது படைப்புகள். இந்த குழந்தைகள் தான் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய நம்பிக்கைகள் என்பதை நாம் அறிந்திருக்க அழைக்கப்படுகிறோம். பழங்குடி சமூகத்தை பொறுத்தவரையிலும் அங்கே தனி குடும்பங்களாக அமைக்கப்பெறவில்லை. வெறும் ஒரு ஆண் ஒரு பெண் என்று சொல்கிற குடும்ப அமைப்பு அல்ல, அது மாறாக சமூகமாக இருந்தார்கள். அதுல எந்த ஒரு ஆணும் அல்லது எந்த ஒரு பெண்ணும் யாரோடு வேண்டுமானாலும் பால்குறவு வைக்கிறவர்களாக, அது அவர்களுக்கு தவறாகவோ குற்றமாகவோ பாவமாகவோ பார்க்கப்படாத சமூகம். ஏனெனில் அந்த சமூகம் என்பது குழந்தைகளை கொண்டாடினார்களே ஒழிய ஆண் ஆதிக்கத்தை கொண்டாடவில்லை. அதன் பிறகுதான் இந்த சமூகம் வளர ஆரம்பிக்கிறது. எப்படி நாடோடி சமூகமாக பழங்குடி சமூகமாக இருந்தது, இப்போது ஒரு இடத்தில் நிலைத்து நின்று எல்லைகளை வரையறுத்து அதற்குள் வாழ்கிறவர்களாக மாறுகிறார்கள்.
அப்படி மாறுகிற போது பல இனக்குழுக்களிடையே சண்டைகள் சச்சரவுகள் வருகின்றன. அப்படி வருகிற போது போர் என்று சொல்கிற அளவுக்கு அல்ல, இரண்டு இனக்குழுக்களிடையே சண்டைகள் ஏற்படும் போது இந்த ஆண் முன்னாக நின்று அவன் போர் எடுக்கின்றான். அல்லது அந்த சண்டையை மேற்கொண்டு ஜெயிக்கிறவர்கள் அல்லது வெற்றி பெறுகிறவர்கள் அவர்கள் அந்த இனக்குழுவினுடைய தலைவர்களாக பராமரிக்கிறவர்களாக இருந்தார். இப்படி வளர்ந்து வந்த அந்த சமூகம், நாடோடி சமூகம், இப்போது இனக்குழு சமூகமாக இருந்தது. இந்த இனக்குழுவோடு ஒட்டுமொத்தமாக இருந்து வருகிற போதுதான் அங்கே ஒரு சிக்கல் எழுகிறது. என்ன சிக்கல் என்றால், இந்த தலைவனுக்கு ஒரு சுயநலம் வருகிறது. எனக்கு பிறகு எனக்கு பிறந்த ஒருவன் தான் தலைவனாக வர வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வருகிற போதுதான் இப்போது பெண் வீட்டுக்குள் சிறைப்படுத்தப்படுகிறார். அதுவரை பெண் தான் உழைக்கிறவள், அதுவரை பெண் தான் இந்த பொருள்களை கொண்டு வந்து சேர்க்கிறவள், அதுவரை பெண் தான் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய கணவனுக்கு வேண்டியவற்றை ஈட்டுகிறவளாக பெண் இருக்கிறாள். விலங்கினங்களில் பார்க்கிற போது சோம்பேறியாக இருப்பது ஆண் விலங்கினங்கள் தான் சோம்பேறியாக இருக்கும். சிங்கம், ஆண் சிங்கம் சோம்பேறியாக இருக்கும். பயங்கர ஆற்றலோடு இருப்பது எது? பெண் சிங்கம். மிகுந்த கோபமுடையதாக காணப்படுவது எது? பெண் சிங்கம். அப்படித்தான் எல்லா விலங்கினங்களிலும் நாம் பார்த்தோம் என்றால் பெண்கள் தான் உழைக்கின்றவர்களாக, பெண்கள் தான் குடும்பத்தை பராமரிக்கிறவர்களாக, பெண்கள் தான் சேர்க்கின்றவர்களாக இருந்தார்கள். எப்போது ஆண் தனக்கடுத்து தனக்கு பிறந்த ஒருவன் தான் வர வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வந்ததோ அப்போது இல்லத்திற்குள் பெண் சிறை வைக்கப்பட்டால் சமூகவியலாளர்கள், சமூக அறிஞர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். அதன் பிறகுதான் ஆணுடைய ஆதிக்கம் அதிகமாகினது. ஆணுடைய ஆதிக்கத்தின் விளைவாக பெண்மை அங்கே சிதறடிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இதன் விளைவுதான் குழந்தைகள் இன்னமும் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் நகர வேண்டியதாக மாறிப்போனது. பெண் ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து குழந்தைகள் இன்னமும் அந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக மாறிப்போனார்கள். இந்த நிலையில் இந்த குழந்தைகளை முக்கியத்துவப்படுத்துவது, இந்த குழந்தைகளுக்கான முக்கியத்துவத்தை திருச்சபைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தென்னிந்திய திருச்சபை மாத்திரமல்ல உலகளாவிய பார்வை இப்போது வளர்ந்து வந்திருக்கிறது. அதனால்தான் உலக ஞாயிறுபடி ஞாயிறாக இந்த ஞாயிற்றை நாம் கொண்டாடுகிறோம். அதுவும் இந்த ஞாயிற்றிலே குழந்தைகள் திருச்சபைக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு பார்வையும், இந்த குழந்தைகள் சமூகத்தில் என்னென்ன மாற்றங்களை எப்படியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் திருமுறையின் ஊடாக கற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இன்று நாம் 2 விதமான திருமறை பகுதிகளை வாசித்தோம். விடுதலை பயணம் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் முதல் 10 வசனங்களையும், லூக்கா நட்சத்திரம் 18ஆம் அதிகாரத்துல முதல் 15 தொடங்கி 17 வரை இருக்கக்கூடிய வசனங்களையும் நாம் படிக்க கேட்டோம். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களிலே 47ஆம் சங்கீதம், 3 யோவான் புத்தகம் முதல் 15 திருவாக்கியங்கள் கொண்ட பகுதிகளை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இன்று யாத்ராகம புத்தகம் 2வது அதிகாரத்தை மையமாக கொண்டு குழந்தைகளை கடவுள் எவ்வளவு நோக்கோடு பார்க்கிறார், இந்த குழந்தைகள் மீது கடவுளுடைய திட்டம் எப்படி செயல்படுகிறது, இந்த குழந்தைகளுக்கான கடவுளின் திட்டம் எவ்வாறு அது விரிவடைய செய்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். யாத்ராகம புத்தகம் 2வது அதிகாரம் முதல் திருவாக்கியம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை அவர் திருமணம் செய்தார். லேவி குடும்பத்திலே இந்த திருமணம் நடைபெறுகிறது. முன்பெல்லாம் நாம் கதை சொல்லுகிற போது இப்படி சொல்வார்கள், நாம் கதை கேட்டு வளர்ந்தவர்கள், நம் பிள்ளைகளுக்கு தான் நாம் கதை சொல்ல இன்னமும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இது கேட்பது குறைவாக போனதால் இப்போ சொல்வதற்கும் நாம் குறைவாக இருக்கிறோம். முன்னெல்லாம் நம்முடைய பெற்றோர், எங்களுடைய பெற்றோர்லாம் எங்களுக்கு கதை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தானா, அப்புறம் இன்னொரு பொண்ணு இருந்துச்சா, அவங்களுக்கு என்னாச்சு? கல்யாணம் நடந்துச்சு. அப்படித்தான் இந்த பகுதியை இந்த யாத்ராகமத்தின் ஆசிரியர் தொடங்குகிறார். லேவியிலே ஒருவன் இருந்தான், லேவி குடும்பத்தில். அவன் லேவி குடும்பத்தில் இருந்த ஒருத்தியை என்ன செய்தான்? கல்யாணம் பண்ணிக்கொண்டான். யார் அவர்? அந்த ஒருவன் யார்? அந்த ஒருத்தி யார் என்பதற்கு யாத்ராகம புத்தகத்திலேயே விடையிறுகிறது. 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிற போது இந்த திருமணத்தை செய்தவர்கள் யார் என்பதை குறித்த செய்தி அங்கே இருக்கிறது. யார் திருமணம் செய்தார்களாம்? அம்ரான் என்பவர் தன்னுடைய அத்தையாகிய யோகபேத்தை அவர் திருமணம் செய்தார். அவர்களின் குமாரன் தான் யார்? ஆரோன், மோசே,
மிரியாம் என்பவர்கள். அன்பானவர்களே, இங்கே ஒரு தம்பதி உருவாகிறார்கள். அந்த தம்பதியில கணவன் பெயர் அம்ரான், மனைவியின் பெயர் யோகபேத். யோகபேத் என்பதுதான் அவருடைய பெயர். எபிரேயத்தில் யோகபேத் என்பதுதான் அவருடைய பெயர். இந்த திருமணத்தை பற்றி சொல்லி வருகிற போது அடுத்த நிகழ்ச்சி சொல்லுகிறார்கள். ஒரு பெண் கருவுற்று ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று சொல்லி அக்குழந்தை என்ன செய்தாராம்? 3 மாதங்கள் ஒழித்து வைத்தாராம். ஏன் ஒழித்து வைக்க வேண்டும்? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. எகிப்தில் அரசாண்ட ஒரு அரசன், அதிலே வரலாற்றை அறியாத ஒரு அரசன் வந்தான். என்ன வரலாறு? இந்த எகிப்திலே ஒரு காலத்தில் வறட்சி வந்தது, பஞ்சம் ஏற்பட்டது. அப்படி அந்த பஞ்சம் ஏற்படுவதற்கு முன்பு அந்த ஆண்ட பார்வோனுக்கு அரசர் தன்னுடைய திருக்காட்சி வழியாக, சொப்பனத்தின் கனவின் வழியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். அந்த எச்சரிக்கையை விளக்குவதற்கு ஒரு மனிதன் தேவையாக இருந்தார். அந்த மனிதனின் பெயர் யோசேப்பு. அவன் வழியாக அந்த நாடு பஞ்சத்திலிருந்து உணவளிக்கப்பட்டது. அவன் மாத்திரமல்ல, அந்த நாடு மாத்திரமல்ல, அதை சுற்றிலும் இருந்த ஏராளமான நாட்டின் மக்களும் அங்கே வந்து உணவை பெற்றுக் கொள்வதற்கு சரியான திட்டத்தை கடவுள் வகுத்ததை புரிந்து கொண்டவன் யோசேப்பு. அதை முறைப்படுத்தினவன் யோசேப்பு. அந்த முறைப்படுத்தின் வழியாக கொடுத்து வழங்கியவன் யோசேப்பு. இப்படி நாட்டை பாதுகாத்த யோசேப்பின் வரலாற்றை அறியாத ஒரு அரசன். வரலாறு அறியாத அரசர்கள் வருகிற போதெல்லாம் நாட்டு மக்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. இந்த அரசன் வந்தவன் என்ன செய்கிறான்? அவன் எகிப்தியர்கள் பெருகி இருக்கிறதை கண்டு அவன் அச்சமுற்றவனாக தன்னுடைய சகாக்களோடு இணைந்து ஒரு திட்டம் தீட்டுகிறான். அந்த திட்டம் என்னவென்றால், அவன் தீட்டிய திட்டம் என்னவென்றால், இங்கே ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கென்று இவர்களை அடிமைகளாக பயன்படுத்த வேண்டும். இப்படி அடிமைகளாக பயன்படுத்துவது மாத்திரமல்ல, இவர்களுடைய இல்லத்தில் பிறக்க ஆண் குழந்தைகளை என்ன செய்து விட வேண்டும்? கொன்று போட வேண்டும் என்று துடித்தான். ஆகவேதான் அவன் ஒரு பெரிய திட்டத்தை தீர்மானித்து அங்கிருந்த மருத்துவர்களை அழைத்து, ஆண் பிள்ளைகள் என்றால் அந்த பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த போதுதான் இந்த அம்ரானும் யோகபேத்தும் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை 3 மாதம் என்ன செய்தார்களாம்? மறைத்து வைத்திருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த குழந்தை 3 மாதம் மறைத்து வைக்கப்பட்ட இந்த குழந்தை கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற வந்த குழந்தை. கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவது என்று சொன்னாலே திருமறையின் ஊடாக நாம் வாசித்தோம் என்றால் தலையீற்றுக்குத்தான் அதிக முக்கியத்துவம். முதல் பேரான குழந்தை இருந்தால்தான் அதன் வழியாக கடவுள் திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த கதாநாயகனாக பிறக்கிற இந்த குழந்தைக்கு முன்பே உடன் பிறந்தவர்கள் இருந்தார்கள். அவருடைய அண்ணன் பெயர் ஆரோன், அக்காவுடைய பெயர் மிரியாம். மிரியாம் இல்லையா? எப்படியான உச்சரிக்கலாம், எப்படியே சொல்றாங்க. மிரியாம் 3வது மகனாக பிறக்கின்றவர் தான் இந்த மோசே. அங்கே யூதர்கள் நிறைய கதைகளை வைத்திருந்தார்கள் இந்த குடும்பத்தை பற்றி. ஒரு குழந்தை எப்படி பிறந்தது என்பதை பற்றி சொல்லுவார்கள். நம்மளாம் சொல்றாங்க, நம்ம சொல்லினா கூட பரவாயில்ல. இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல நிறைய தகவல் இருக்கு. சொன்ன பேசி முறையிட்ட யார் தெரியுமா? டே, நான் சாதாரண சத்திரி இல்லை. ஒரு போர் நடக்கும் போது போர்ல அக்கினியில அப்படி வந்தார் ஒரு ஹீரோ. அவருடைய நெத்தியில சட்டிக்குள்ள இருந்து பிறந்தவங்க நிறைய கேட்கிறோம். எல்லாம் புனிவுகள். அதுல கொஞ்சம் வீரவசனம் பேசுறதுலாம் உண்டு, நகைப்பாகத்தான் இருக்கு. அறிவு சார்ந்த, பகுத்தறிவு சார்ந்த, அறிவார்ந்த சமூகமாக அதை பார்த்துனா நகைக்கத்தான் வேண்டியதாக இருக்கு. அதை போல இல்லாமல் இன்னும் கருத்தாக இந்த யூத சமூகத்தில் பல்வேறு மித்துகள் உண்டு. மித்ஸ், கற்பனை அல்லது புனைவுகள் என்று சொல்லுவார், அல்லது அவர்களுக்குள்ளாக இருந்த நம்பிக்கைகள் என்று சொல்லுவார். அந்த யூதர்கள் எப்படி நம்பி இருந்தார்களாம், இந்த குழந்தையை ஈன்றெடுக்கின்ற அந்த யோகபே அவள் இந்த மகப்பேற்றின் பிரசவ வேதனை இருக்கிறதல்லவா, அந்த வேதனை இல்லாமல் பெற்றெடுக்கிற அளவுக்கு அவள் பலசாலியாக இருந்தாள். ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, அவ்வளவு பலசாலியாக இருந்தாள். அது மாத்திரமல்ல, அவள் பிள்ளை பெற்ற பிறகு அவள் முகம் பொழிவோடு காணப்பட்டது.
அந்த குழந்தையை படுக்க வைத்திருந்த அறை இருந்ததே, அந்த அறை சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் எப்படி ஒரு வெளிச்சம் இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசம் இருந்த அறையாக அந்த அறை இருந்தது. அப்படி இந்த மோசேயை பற்றி ஒரு பெரிய காட்சியை யூதர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இங்கே மிக முக்கியமான ஒன்று, அவர்கள் ஒளித்து வைத்தார்கள். ஏன் ஒளித்து வைத்தார்கள்? 3வது வசனம் மறுபடியும் சொல்லுங்க. ஏன் ஒளித்து வைத்தார்களா? இல்ல, 2வது வசனம். ஏன் அதை ஒளித்து வைத்தார்? அது ஆண் பிள்ளை பெற்று அது அழகுள்ளது என்று ஒளித்து வைத்தார்கள். ஆனா இதை விசுவாசத்தின் புத்தகமாகிய எபிரேயருடைய ஆக்கியோர் இன்னும் ஒரு அழகான செய்தியை சொல்கிறார். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் திருவாக்கியத்தை காணுகிற போது இந்த குழந்தையை ஒளித்து வைப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம் இருந்தது? நாம் வாசியுங்கள். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவருடைய பெற்றோர் அந்த குழந்தை அழகுள்ளது என்றுதான் கண்டார்கள். ஆனாலும் இன்னும் அடுத்த காரியங்கள் இருக்கிறது. விசுவாசத்தோடு அரசனின் கட்டளைக்கு பயப்படாமல் அந்த குழந்தை என்ன செய்தார்கள்? ஒளித்து வைத்தார். 3 மாதம் ஒளித்து வைத்தார். இங்கே விடுதலை பயணத்தின் ஆசிரியர், யாத்ராகம புத்தகத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், அந்த குழந்தை அழகுள்ளது என்று ஒளித்து வைத்தார்கள். அழகுள்ளது என்று மாத்திரம் ஒளித்து வைக்கவில்லை. இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறார்கள். அரச கட்டளைக்கு பயப்படாமல் விசுவாசத்தினாலே அந்த குழந்தை என்ன செய்தார்களாம்? ஒளித்து வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஒளித்து வைத்த அந்த குழந்தை வழியாக கடவுளின் திட்டம் இது என்பதை அவர்கள் விசுவாசித்திருந்தார். ஆகவே அரச கட்டளைக்கு அவர்கள் அடிபடுகிறார்கள். நம் இல்லங்களில் குழந்தை பிறந்த பிறகு அதை குளிப்பாட்டி அதுக்கு பூச்செல்லாம் பூசி பவுடர் அடிச்சு அப்புறம் பெருசா இங்க போட்டு அப்புறம் காலில் எல்லா இடத்துலயும் அங்க போட்டு வச்சிருப்போம். எதற்காக? கண்ணுபட போகுது இல்லையா? இந்த அரசு என்ன சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறது என்பதை பற்றி கவலை இல்லை. இந்த உலகம் என்ன சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல், இந்த சமூகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கவலைப்படாமல், இந்த சட்டத்திட்டங்களுக்கு நாம் ஒளித்து வைக்கக்கூடிய பெற்றோராக மோசேயின் பெற்றோர் இருந்தார். அதனால் அவ்வளவு பெரிய தரிசனத்திற்கு நேராக அவன் வழிநடத்தப்பட்டார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த சமூகத்தின் சட்டத்திட்டங்கள், இந்த சமூகத்தை ஆளுகிறவர்களுடைய சட்டத்திட்டங்கள், அல்லது சமூகத்தில் யார் பெரியவர்களாக அவர்களின் கட்டளைக்கு பயந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய கடவுளின் திட்டத்துக்கு இசைந்தவர்களாக இருக்கிறோமா? இங்கே ஒளித்து வைத்தார்கள். அழுகுள்ளது என்று மாத்திரமன்று விசுவாசத்தால் அரசனின் கட்டளைக்கு பயப்படாமல், அரசனின் கட்டளைக்கு பயப்படாமல் ஒளித்து வைத்தார்கள். அன்பானவர்களே, ஒளித்து வைத்த பிறகு 3 மாதத்திற்கு பிறகு இனி அது நடக்காது என்று தெரிந்த பிறகுதான் ஒரு வேலை செய்கிறார்கள். என்ன வேலை செய்கிறார்கள்? 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதை பிள்ளையை வளர்த்தி அங்கே ஒரு நாணல் பெட்டியை கொண்டு வந்தார். இந்த நாணல் பெட்டிக்கு ஆங்கிலத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிற பெயர் பெப்பைரஸ் பாஸ்கெட். என்னது? பெப்பைரஸ். கேள்விப்பட்டிருக்காங்க? பெப்பைரஸ் என்று ஒரு சொல் ஆசிரியர்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த எழுதுவதற்கு முன்பு பதிவு செய்வதற்காக வைக்கப்பட்டது நாமல் தந்தை. பெப்பைரஸ் பாஸ்கெட் என்கிற அந்த சொல்லுக்கு எபிரேயத்தின் மூலம் சொல்கிறது தாபைத் என்று. தாபைத் என்கின்ற வார்த்தையை பயன்படுகிறார். இந்த தாபைத் என்கின்ற வார்த்தை நோவா கட்டிய பேழைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அங்கே இந்த நோவாவின் பேழைக்கு வைக்கப்பட்ட அதே பெயர் மீண்டும் மோசேயின் நாணல் பெட்டிக்கு அது வைக்கப்பட்டது. 2 பேழைகளும் ஒன்றாய் பார்க்கப்பட்டது. அந்த பேழையிலிருந்து வந்தவர்கள் புது யுகத்தை பார்த்தார்கள். இந்த பேழையிலிருந்து வந்த இந்த குழந்தை புது யுகத்தை படைத்தது.
அந்த பேழையிலிருந்து வந்தவர்கள் கடவுளோடு உடன்படிக்கை செய்தார்கள். இந்த பேழையிலிருந்து வந்தது வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தது. அந்த வாக்குத்தத்தத்துக்கான வழியை ஏற்படுத்தியது. அந்த நாணப்பெட்டிக்கு இந்த பேழைக்குள்ளாக இருந்த இந்த பேழையை எடுத்து அவருடைய பெற்றோர் தண்ணீரிலே விடுகிறார்கள். தண்ணீரிலே விடுகிற போது யாரேனும் பார்த்துவிடக் கூடாது, அல்லது எங்கேயாவது பத்திரமான ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த பெற்றோரின் கனவு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு கங்கையிலே இப்படி குழந்தைகள் தூக்கி எறியப்பட்டார்கள். ராசாராம் மோகன் ராய் போன்ற அன்னிபெசன்ட் அம்மையார் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார்கள். குழந்தைகளை இனிமேல் இந்த கங்கை நதியில் தூக்கி எறிய கூடாது. ஏன் அப்படிப்பட்ட குழந்தைகளை தூக்கி எறிவது? இந்த சமூகத்தின் உயர்த்தட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்களும் சூத்திரர்களாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கிற சூத்திர பெண்ணும் கூடிவிட்டால் அதில் பிறக்கக்கூடிய குழந்தையை எங்கே தூக்கி எறிய வேண்டும்? கங்கையில் தூக்கி எறிய வேண்டும். ஏனில் அப்படி பிறக்கின்ற குழந்தைகள் தான் பஞ்சமர்கள் என்று அழைக்கப்பட்டார். பிராமணனுக்கும் சூத்திரனுக்கும் பிறந்த குழந்தை அது குழந்தையாக இங்கே இருந்துவிடக் கூடாது. ஆகவே அதை என்ன செய்து கொள்ள வேண்டுமா? அப்படிப்பட்ட கதை என்று அழித்து விட வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கான நோக்கம் இன்னொரு புறம் சிதைந்து கொண்டிருக்கிறது. இங்கே வேறொரு நோக்கம் இருக்கிறது. இவர்கள் ஆற்றிலே தூக்கி போட்டார்கள் என்றால் ஒரு பெரிய 2 விதமான முக்கிய காரணம். ஏன் தூக்கி எறிய வேண்டும்? யாத்ராம புத்தகம் 1வது அதிகாரம் 22வது திருவாக்கியம். பார்வோம் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டணும். அரசன் சொன்னதைத்தான் செய்தார். ஆனால் அரச கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் செய்தார். அரசன் சொன்னதைத்தான் செய்தார்கள். ஆனால் அரசன் சொன்னதற்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பிறந்தவுடன் தூக்கி எறிய வேண்டும். அப்படியெல்லாம் முடியாது. இதை செய்து தூக்கி எறியவில்லை, நாணல் பேழையில் வைத்து அனுப்புகிறார். இது அழிக்கப்பட வேண்டும் என்று தூக்கி எறியப்படவில்லை. மாறாக கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகிற வாக்குறுதியை செயல்படுத்துகிற திட்டமாக இந்த குழந்தையை நாணல் பெட்டியில் வைத்து அனுப்பப்படுகிறது. அன்பானவர்களே, மிக ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, ஒருவேளை பார்வோன் மகள் அங்கு வருவாள் என்று தெரிந்திருக்கிறது அல்லது தெரியும் என்று சொன்னால் பார்வோனுடைய மகளுக்கு இந்த நாணல் பெட்டி கண்டிப்பாக தெரிய வேண்டுமா, தெரியாமல் இருக்க வேண்டும் என்று அந்த தாய் விட்டிருப்பாங்க. தெரியும்னா விட்டிருப்பாங்க. ஏனெனில் பார்வோன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுகிறவர்கள் பார்வோனுடைய மக்கள். எகிப்து மக்கள் அவ்வளவு தூரம் இந்த மக்கள் மீது, எகிப்தியர் மீது வஞ்சம் கொண்ட கலாச்சாரத்தில் இருந்தவர்கள். எகிப்திய பார்வோன் என்று சொல்கிற போது அவன் எவ்வளவு கொடுமையானவன் என்றால், 20 ஆண்டுகளுக்கு பிறகு இவன் எனக்கு போட்டியாக வருவான் என்றால் 20 ஆண்டுகளுக்கு முன்பே அழிக்கிறவன் தான் அந்த பார்வோன். அவ்வளவு கொடூரமான அந்த ரத்தத்தில் வந்த பார்வோனின் மகள். ஒருபோதும் பார்வையினுடைய குழந்தை மட்டுவிடவே கூடாது. ஆனால் கடவுளுக்கு ஒரு திட்டம் இருந்தது. இந்த பேழை அந்த பெண்ணிடம் போய் சேர்ப்பதற்கான நீரோட்டத்தை கடவுள் வடிவமைத்திருக்கு. இங்கே வருகிறார்கள். அடுத்த பகுதி, அந்த பகுதியை நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது சொல்லப்படுகிறது, இந்த பேழை இருக்கிறதை யார் முதலில் பார்த்தார்கள் தெரியுமா? பார்வோனுடைய மகள் குளிக்க வருகிற போது பார்வோனுடைய அந்த மகளுக்கு பாதுகாப்பாக வருகிறவர்கள் சுற்றி என்ன நடக்கிறது என்று எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டிய வேலை செய்கிறவர்கள் தாதிமார்கள். ஆனால் தாதிமார்களின் கண்களில் அல்ல, இவனின் கண்ணில் அந்த பேழை. கடவுள் எப்படி நடத்துகிறார்கள்? ஏதோ எதேச்சையாக நடந்ததன்று, எதிர்பாராமல் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டார் என்று சொல்வதற்கன்று, மாறாக கடவுள் நேர்த்தியாக நடத்துகிறார். 3 மாதம் எடுத்து வைத்திருக்கிறது. 3 மாதத்திற்கு பிறகு இந்த கிசனும் பேனும் இந்த பேழையால் இந்த குழந்தை என்ன செய்யப்பட வேண்டும்? ஆற்றில் விடப்பட வேண்டும். அந்த ஆற்றின் நீரோட்டம் இந்த குழந்தை எங்கே கொண்டு சேர்க்க வேண்டும்? பார்வோனின் மகள் பார்வையில் படும்படிக்கு கொண்டு போய் சேர்க்க. அவர்கள் அது குழந்தை இருக்கிறது என்று தெரியாது.
அந்த பகுதியை நாம் ஆழ்ந்து வாசிக்கிற போதுதான் தெரிகிறது. 6வது வசனம், அதை திறந்த போது. எப்போது? அப்படின்னா திறப்பதற்கு முன்பு வரை அந்த குழந்தை அழுதது தெரியும். அந்த குழந்தை அந்த பேழையை திறந்த போது, வாசிங்க 6வது வசனம், அதை பேழையை திறந்த போது பிள்ளையை, அதுவரை தெரியாது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த பெண் அதை தேடி எடுத்திருப்பாள் அல்லது அவள் பட வேண்டும். இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏனெனில் அவள் சார்ந்த கலாச்சாரமும் அவளுடைய சமூகமும் எகிப்தியர் மீது, எபிரேயர் மீது வெறுப்பை தான் அது தந்திருந்தது. ஆகவே அவள் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்றுதான் இவள் நினைத்திருக்கிறாள். என் அன்பானவர்களே, கடவுள் வழியை மாற்றி அமைக்கின்றார். படக்கூடாது என்பதற்குத்தான் அனுப்பினார். ஆனால் நீரோட்டம் மாறுபடுகிறது, பார்வையில் தென்படுகிறது. குழந்தை பேழை எடுக்கப்படுகிறது. திறந்த போது குழந்தையை கண்டார். அதற்கு பிறகு அடுத்த செய்தி வருகிறது. குழந்தையை கண்டால் குழந்தை அழுது. நம்ம வீட்டில் பிள்ளைகள் என்ன செய்து? எதுக்கு? அது நிறைய இப்பெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது. வெளியே போயே அதுக்காக அழுது. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், எனக்கு இந்த ஸ்வீட் தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். ஒரே அழுகை. இந்த அழுகையை பற்றி உளவியலாளர் சொல்லுகிறாங்க, பிள்ளைங்க அழுகும் போதுதான் வாங்கி கொடுத்துறாருங்க. ஆனா நம்ம அழுகும் போதுதான் வாங்கி கொடுக்குறோம். ஏன்? அழுகைங்கிறதுக்கு தான் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு கிடைக்காதெல்லாம் யாருக்கு கிடைக்கணும்? எனக்கு தான் கிடைக்கும். இல்ல, இப்போதுதான் கொஞ்சம் வளர்ந்து வருகிற முதலாம் அல்ல 2ஆம் அல்லது 3ஆம் தலைமுறை எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, அதனால என்ன பண்றோம்? அது அவங்களுக்கு சாக்க போயிடும். அழுதா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதுவும் அடம் பிடித்தா நிச்சயமாகவே. பிறப்பை கையாளாதவன் தன் பிள்ளையை கெடுக்கிறான். அடம் பிடிச்சா வாங்கி கொடுக்கவே, அடம் பிடிச்சு அழுதுட்டு இருந்தா என்ன செய்யணும்? அழுதுட்டு கடை அப்படின்னு விட்டு போயிருமா? அழுகின்ற போது குழந்தையோடு பேசுங்க. நீ அடம் பிடித்தால் உனக்கு நிச்சயமாக வாங்கி தரவே. எது உனக்கு தேவையோ அதை நிச்சயமாக நாங்கள் உனக்கு வாங்கி கொடுப்போம். அடம் பிடிச்சா உனக்கு நிச்சயமா அது எது சரியானதோ, எது தேவையானதோ அதை நிச்சயமாக உங்களுக்கு உங்களை பெற்றோர் வாங்கி கொடுப்பார். 2வது, அடம் பிடிச்சிட்டே இருக்கிற அழுகி அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. அது அவர்களின் உளவியலை பாதிக்கும். அடம் பிடிக்கிற குழந்தைக்கு வாங்கி கொடுத்தால் நேரடியாக பகைக்கிறோம். அடம் பிடிக்கிறத நீ என்னமோ பண்ணிப்போ என்று சொல்லி அப்படியே விட்டு விட்டால் அவனுடைய எதிர்காலத்தையே நம்பாது. அதனுடைய உளவியலை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவேதான் உளவியலாளர் சொல்லுகிறார், இல்லை, குழந்தைகளோடு பேசு, குழந்தைகளோடு பேசுங்க. சொல்லுங்க, நீ இப்படி அடம் பிடிச்சா இது அப்பாவுக்கு பிடிக்காது சொல்லிடு. உனக்கு எது தேவையோ எது நல்லதோ அதை கண்டிப்பா வாங்கி தருவோம், அது உனக்கு செய்வோம். ஆனால் அடம் பிடித்தால் உனக்கு நிச்சயமாக செய்ய மாட்டோம். அழுதால், அடம் பிடித்ததால் எங்களுக்கு அது பிடிக்காது, உன்னை பேச மாட்டேன், உனக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள். அதனுடைய அடுத்த நிலைக்கு நேராக மாற்றும். நம்முடைய திருச்சபை சார்ந்த உயிரிழத்தில் கூட அப்படி ஒரு நிகழ்வை சந்தித்தேன். ஒரு முறை ஒரு வீட்டிற்கு போயிருந்த போது ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. பேசி பேசி பாருங்க, அழுதுட்டே இருக்கான். அப்புறம் ஐயா அவன் அழுதுட்டேன், நம்ம பேசலாம், ஐயா நம்ம பேசிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கான், வேற வழி இல்லை. நான் சொல்லியிருந்தேன், அப்படி அழுகின்ற போது குழந்தையோடு பேசுங்கள். இது தவறானது என்று அந்த குழந்தைக்கு உணர்த்துங்கள். சில காலம் கழித்து மறுபடியும் வேறொரு முறை சந்திக்க வேண்டியது. அப்போ சொன்னார்கள், மற்றதெல்லாம் பேசும்போது திடீர்னு அவங்க ஞாபகம் சொன்னாங்க, ஐயா அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அதை நான் செய்து பார்த்தேன், இப்போது அவன் அடிச்சமா அழுவது இல்லை, அடம் பிடித்த அந்த பழக்கம் தான் வெளியே இருந்தது. நாம் குழந்தைகளோடு பேசுகிற போது குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். அன்பானவர்களே, குழந்தைகள் எவ்வளவு முதிர்ச்சியோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இந்த பகுதி ஒரு அழகான எடுத்துக்காட்டு.
அவர்கள் மிகுந்த நேர்த்தியாக அணுகுகிறதை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறதை இந்த பகுதி நம்மோடு பேசுகிறது. 7வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது. இந்த மோசேயுடைய அக்காவாகிய மிரியாம் அவள் எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நேர்த்தியாக அந்த பகுதியை கையாளுகிறார் என்பதை நாம் காண முடியும். வாசிங்கள். அந்த தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி இங்கே மிக மிக நுட்பமாக இந்த பகுதியை பார்க்க வேண்டும். அந்த குழந்தை வருகிறது, பேழையை பிரிக்கிறாள், பேழையினுள்ளே குழந்தையை காணுகிறாள். அந்த குழந்தை அழுகிறது. அழுகிற போது உண்மையாகவே ஒரு பெண்ணாகவே அந்த குழந்தையின் மீது இரக்கம் பாராட்டுகிறாள், பறிவு கொள்கிறாள். பறிவு கொள்கிற அந்த வினாடியே மிக நேர்த்தியாக இந்த மிரியாம் என்று சொல்கிற சிறு பிள்ளை அவள் நேர்த்தியாக அந்த சிறுவனை கையாளுகிறாள். அவள் போய் உடனடியாக பேசுகிறாள், நான் போய் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிற மாதிரி ஒரு தாயை வேணா நான் அழைத்து வரட்டுமா? அவளை சிந்திக்க இடம் இருக்கவில்லை. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற எதிர்மறைக்கு நேராக அவள் போய்விடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு இருக்கின்ற மிரியாம் மிக சாதுரியமாக அந்த நிகழ்வை கையாளுகிறாள். இவள் ஒரு அரசியல் குமார்த்தி. அப்பேற்பட்ட அரசியல் குமாரத்தை சுற்றிலும் தாதிகள் இருக்கிறார்கள். அப்படி தாதிகள் இருக்கின்ற சூழலில் அடிமை பெண்ணாகி இந்த மிரியாம் அந்த கூட்டத்திற்கு எப்படி போய் இருக்க முடியும்? அந்த கூட்டத்திற்குள் இருக்கின்ற போது தன் கருத்தை எப்படி வலிமைப்படுத்தி இருக்க முடியும்? மிக நேர்த்தியாக கையாளுகிற சிறு பிள்ளைகள். ஆனால் நாம் தான் நம் பிள்ளைகளுடைய அணுகுமுறையை பல்வேறு சமயங்கள் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஒன்றை செய்யும்படி பிள்ளைகளை நாமே வழிநடத்தும். அவர்களே செய்து வருவார்கள். குழந்தைகள் ஏதாவது ஒன்று செய்யலாம். இவ்வளவு விவசாயிட்ட உனக்கு அறிவில்லை, வளர்ந்து நிற்கிற அடுத்து வந்துடும். எல்லா விளக்கங்களும் பெயரும் வீட்டில் வளர்ந்துதான் வந்துடும். என்னை சேர்த்து சொல்ல அந்த குழந்தை நினைக்கிறோம், நம்ம வளர்ந்துட்டு போல நம்ம வளர்ந்துட்டா என்ன பண்றாங்க? எல்லாரும் அங்கீகரிக்கிறார்கள். ஆக வீட்டில் சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பேசி ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள், நினைப்பார்கள். அப்போது இந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏய் வாய ஆமா திறக்கக்கூடாது. இல்லை இப்பவே மறந்துட்டேன், நீ வாய் பெருசாயிடுச்சு. ஆனால் மிரியாம் என்கின்ற அந்த சிறு பிள்ளை மிக சாதுரியமாக மிக நேர்த்தியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவர் கையாளுகிறார். ஒரு அடிமை பெண்ணாகிய இந்த மிரியாம் அரசியலும் குமாரத்தியாகிய பார்வோன் மகளோடு பேசுகிறாள். அவள் சிந்தனை வேறு பக்கம் போய்விடாமல் அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை தூண்டுகிறவர்களாக செயலாற்றுகிறார். வாசிப்போம். அந்த அவள் உமக்கு இந்த பிள்ளை வளர்க்கும்படி எபிரேய பெண்களிலே பால் கொடுக்கிற ஒரு தாயை நான் அழைத்து வரட்டுமா என்று கேட்கிறார். அந்த பார்வோனுடைய மகள் ஒத்துக்கொள்கிறாள். அதற்கு இந்த பெண் என்ன செய்கிறாள்? தன்னுடைய தாயையே அழைத்துக் கொள்கிறாள். இந்த குழந்தையின் உண்மையான தாயாகிய யாரை அழைத்துக் கொண்டு போகிறாள்? யோகபேத்தை அழைத்துக் கொள்கிறார். அடிக்கடி கேட்கிறது அந்த பெயரை நினைவில் வைத்துக் கொள்வோம். மோசேயுடைய பெற்றோருடைய பெயர் அம்ரான் யோகபே. அழைத்துக் கொண்டு போகிறாள். அங்கே போகிற போது அடுத்த ட்விஸ்ட் அங்கே இருக்கிறது. அழகான செய்தி இருக்கிறது. என்ன செய்தி வாசியுங்கள். பார்வோனுடைய மகள் அந்த யோகபேத்தை நோக்கி சொல்லுகிறாள், நீ இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? திருவிழியத்தில் விட கூலி என்று இருக்கிறது. முதல் பகுதியை திருமறை பகுதியை வாசித்த போது திருவிழியத்திலிருந்து வாசித்தோம். திருவிழியத்தில் கூலி என்று இருக்கிறது. அது கூலி அல்ல. அரசிடம் வாங்குறதுல என்னது? அரக்காசுனாலும் அரசாங்கம் உத்தியோகம் சம்பளம். அது மொழிபெயர்ப்பு கொஞ்சம் சிக்கல் தான். நல்ல தமிழ்ல தான் மொழிபெயர்ப்பு. ஆனால் அது கூலி என்று. நீ 3 மாதம் இந்த குழந்தையை வளர்த்து கொடு. அதுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? தம்பிளையே வளர்க்கிறதுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்கணும்? இல்ல அரசாங்கம் ஏதாவது செய்துட்டா போதும். இலவசத்தை பெற்றுக் கொள்கிற அளவுக்கு இந்த சமூகத்தை வைத்திருக்கிறீர்களே. நம்ம திருச்ச வேலை கேட்டது, ஐயா நிறைய அரசியல் வருதியா பிரசங்கத்தில் என்ன செய்ய? இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைவின் காரணமாக
ஆண்டுக்கு 30,000 குழந்தைகள் இருந்து வருகின்றனர். ஊட்டச்சத்து இல்லாமல் இந்த மகப்பேற்றின் காலத்தில் இரத்த சோகையினால் பாதிக்கப்படுகிற பெண்களினுடைய அளவு 18% அதிகமாக இருக்கிறது என்று சொல்றார். குறைந்தபட்சம் 18% என்று சொல்றார். வருங்கால சந்ததியை மிகுந்த பாதுகாப்போடு வளமுடைய சந்ததியாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உரியது. அரசுதான் கொடுக்க வேண்டும். பாலூட்டு அல்லது கருவுற்ற பெண்களுக்கு 6 மாதத்திலிருந்து 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்கின்ற தரிசனத்தை பெற்றிருக்க வேண்டிய அரசு பெற்றிருந்து பொதுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போது 3 மாதத்திலேயே கொடுக்கின்றதாக வளர்ந்திருக்கு. நோக்கம் இந்த வருங்கால சந்ததி வளமுடைய சந்ததியாக இருக்க வேண்டும். இலவசத்தை பற்றி எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும், அது நோக்கம் என்று. இலவசம் என்பது இந்த சமூகத்தில் அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு திருப்பி செய்கின்ற அது மறுபடியும் அவர்களுக்கு ஏன் செய்ய வேண்டும்? அவர்கள்தான் அதிகமாக அரசின் வருமானத்துக்கு காரணமாக இருக்கிறவர்கள். அரசின் வருமானத்துக்கு அவர்கள் தான் அதிகமான காரணம். அவர்கள் தான் திரும்ப பெறாதவர்கள். அரசு பணியில் இருக்கிற அரசிடமிருந்து வாங்குகிறது அல்லது வணிகம் செய்கிறவர்கள் மற்ற ஏராளமான நபர்களிடமிருந்து வரிச்சலுகை பெறுகிறவர்கள். ஆனால் வரியை மட்டுமே கட்டிக்கொண்டு வாழ்கிறவர்கள் சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கிறவர்கள். அவர் வாங்குகிற அத்தனைக்கும் வரியை செலுத்துகிறார்கள். உணவு, உடை, அவர்கள் பயணங்கள், போக்கு, வரத்து, அவர்கள் பெற்றுக்கொள்கிற எல்லாவற்றுக்கும் வரியை செலுத்துகிறார். அவர்களுக்கு அந்த வரிக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட வரிக்கு திரும்ப அவர்களுக்கு செய்வதுதான் இந்த இலவச திட்டங்களின் நோக்கம். ஆனால் மிக எள்ளி நகையாடுகிற சமூகத்திற்கு முன்பு இலவசங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் இந்த சமூகம் நலமுடைய சமூகமாக உருவாக்கப்படுவதற்கு, குழந்தைகள் இன்னமும் ஆரோக்கியமான குழந்தைகள் உருவாக்கப்படுவதற்கு, இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிற பெண்கள் இன்னமும் பலத்தோடு இருப்பதற்கு அரசு இந்த நலத்திட்டங்களை செய்துதான். வெறும் உணர்ச்சி வசப்படுகிற பேச்சுகளுக்கு மயங்கிடாத இருக்கும்படி தம்பிகளை எச்சரிக்கிறேன். என்னுடைய வாலிப பிள்ளைகள், என்னுடைய தம்பிமார்கள் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் வரலாற்றை அறிந்து கொள்ளாத அரசர்கள் பல்வேறு புனைவுகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிகப்பெரிய போர். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் இல்லையா? யோசேப்பை அறியாத ஒரு அரசன் வந்தான். அந்த அரசன் வந்தனுடைய விளைவுதான் இப்பேற்பட்ட ஒரு கொடூர கோரமான நிகழ்வு நடைபெறுகிறது. பிறந்த பிள்ளைகள் எல்லாம் ஆற்றில் தூக்கி வேண்டிய இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டார். வரலாற்றை அறியாதவர்களால் மிஷனரிமார்கள் இந்த சமூகத்தை எப்படி செதுக்கினார் என்பதை அறிந்திடாமல், மிஷனரிமார்கள் இந்த சமூகத்துக்கு வந்தபோது எல்லாவற்றையும் கல்வியை, மருத்துவத்தை, வேலை வாய்ப்பை, பல்வேறு காரியங்களை இலவசமாய் கொடுத்ததற்கான நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் இந்த குழந்தை பாதுகாப்பாக வளர வேண்டும். இந்த மெய்யாமிக்கு இந்த பிள்ளை மிக நேர்த்தியாக இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் அவர் செயல்பட்டதின் விளைவு இந்த குழந்தைக்கான ஊட்டச்சத்து கிடைத்தது. அவர் செயல்பட்டதனுடைய விளைவு ஒரு தாய் தன் குழந்தையை வளர்த்திருப்பதற்கான எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்க பெற்றார். பல சமயங்களில் குழந்தைகளை கூட இருப்பவர்களை நாம் எண்ணி நகையாடுகிறோம். ஒரு முறை ஒரு மகிழ்வுந்து நிறுவனம் புதிதாக நல்ல உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்வுந்தை தயாரிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதன்படி தயாரித்தார். தயாரித்து முடித்து அந்த வாகனத்தை வெளியே எடுத்து வர முயற்சி செய்த போதுதான் அங்கே ஒரு பெரிய சிக்கல் காணப்பட்டது. இந்த வாகனத்தை விட முன்பு அந்த அறையினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய சுவர் கீழே வந்திருந்தது. அந்த வாகனம் அந்த நுழைவாயை விட கொஞ்சம் 2 சென்டிமீட்டர் உயரமாக. நிறைய யோசித்து பார்த்தால் எனக்கு வழியே தெரியவில்லை. உடனே அந்த நிறுவனத்தின் மேலாளர் சொன்னார், மேலே இருக்கக்கூடிய சுவரை கொஞ்சம் இடித்து விட்டால் என்ன செய்து விடலாம், வாகனத்தை வெளியெடுத்து. அவருடைய மகன் ஓடி வந்து சொன்னார், அம்மா, அந்த அவருடைய தந்தையிடம் சொன்னார், அப்படி செய்ய வேண்டியதில்லை, அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய டயர் இருக்கக்கூடிய காற்றை வெளியெடுத்து என்ன ஆயிடும், உயரம் குறைந்த வாகனத்தை வெளியெடுத்து மறுபடியும் காற்று நினைக்கிறோம். நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் மிக அழகாக, மிக நேர்த்தியாக, சிக்கல்களுக்கு அவர்கள் தீர்வை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்.
செவி கொடுக்க திருச்சபைதான் மறுத்து விடுகிறது. செவி கொடுக்க குடும்பங்கள் தான் மறுத்து விடுகிறார்கள். செவி கொடுப்பதற்கு பெற்றோர்கள் தான் மறுத்து விடுகிறோம். செவி கொடுக்க நாடு முன்வர வேண்டும். சிறு பிள்ளைகள் சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு இருக்கின்றன. சிறு பிள்ளைகள் தன்னுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி முழக்கமிடுகிற ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. சுற்றிலும் துப்பாக்கிகள் முழக்கமிட்டு உயிர் சிதறி உயிரினுடைய மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்த பெண் தான் இன்று உலகம் முழுவதும் போர் வேண்டாம் என்பதற்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் 15 தொடங்கி 17 வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலே காணுகிற போது ஒரு அழகான காட்சியை கொண்டார். மார்க் இன்னும் அழகாக சொல்கிறார். பிள்ளைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பெற்றோர் வருகிறார்கள். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் சீடர்களோ என்ன பண்ணாங்க? இதெல்லாம் யாருடையது? எங்களது. சின்ன பிள்ளைங்க வரப்படாது இல்ல, இவைகள் எங்களுடைய. சிறுபிள்ளைகள் வர. அன்பானவர்களே, ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால் எவ்வளவு அழகான காட்சி. யூத பெண்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாளின் போது யூதர் அபிமானிடம் கொண்டு வந்து அந்த குழந்தையை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார். ஏனெனில் யூத வழக்கத்தின்படி தலைகள் மீது கை வைப்பது குழந்தையை ஆசீர்வதிக்க, அங்கீகரிக்க, இப்படி பல்வேறு வழக்கங்கள் உண்டு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை என்ன செய்தார்களாம்? திடப்படுத்தினார்கள். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்போஸ்தலரை நாம் வாசிக்கின்ற போது அங்கே கைகளை வைப்பது ஆசீர்வதிப்பதற்கு, கைகளை வைப்பதற்கு, தூயாவியரை பெற்றுக் கொள்வதற்கு, கைகளை வைப்பது என்பது அவளை அங்கீகரிப்பதற்கு. இயேசு கிறிஸ்துவிடம் குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வருகிறார்கள். சீடர்களோ அதட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர்களை பார்த்து விசனம் அடைந்து, சிறுபிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவருடையது? சிறுபிள்ளையை போல இருக்கிறவர்களுடையது. நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறுபிள்ளையை போல் ஆகாவிட்டால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் என்ன இல்ல, ஞானஸ்நானமே கொடுக்க முடியல பல திருச்சபைகள் குழந்தைகளுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யமே அவரிடத்தில் இருக்கிறது. நம்ம எல்லாம் சொன்னோம், இல்ல முதல்ல பாவம் பண்ணணும், அப்புறமேலு மனம் திரும்பணும், அதுக்கப்புறம் தான் அறிக்கப்படணும், அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம். அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. பாவம் செய்யாமல் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் நாம் நேரடியாக பரலோக ராஜ்யத்துக்கு உரியவராக நாம் பார்க்கிறோம் என்றால் சிறு குழந்தைகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார். அதனாலதான் குழந்தைகளுக்கு நாம் திருமணத்தை கொடுக்கிறோம். அப்படின்னா எந்த குழந்தை வேண்டாலும் வந்தாலும் திருமணத்தை கொடுப்பதில்லை. யார் ஒருவர் தங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ பெற்றோராக இருந்து இவர்களை கிறிஸ்துவின் சன்மார்க்கத்தை வளர்ப்போம் என்று யார் வாக்குறுதி தருகிறாரோ அவர்களை நாம் வளர்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, அது அந்த பெற்றோருடைய பொறுப்பு மாத்திரம் என்று திருச்சபையாக சேர்ந்து சொல்கிறோம். நாங்கள் இந்த குழந்தை நடக்கையில பாதிப்பு வராமல் ஒழுக்கத்தோடு நாங்களும் நடந்து கொள்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த குழந்தை, எவ்வளவு பெரிய அழைப்புக்கு நேராக இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். என் அன்புக்குரிய திருச்சபையே, அன்பானவர்களே, இந்த குழந்தைகள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள். அதனால்தான் வேலையின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டார். இந்த குழந்தைகள் வழியாக இறை திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த பிள்ளைகள் மிகுந்த தெரிந்தவர்களாக தேர்ந்தவர்களான அணுகுமுறையை வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டு அவர்களை சரியான விதத்தில் அங்கீகரிப்பவர்களாக இருப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னமும் திருமறையின் நெடுகிலும் சொல்லப்படுகின்ற செய்திகளை ஆழ்ந்து கற்றுக்கொண்டு வரலாறு அறியாத மக்களுக்கு மத்தியிலும் கூட வரலாற்றை உருவாக்குகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இந்த தாய் அடுத்ததாக சொல்லுகிற செய்தி இருக்கிறது. இந்த தாய் எப்படியெல்லாம் இந்த
மோசேயை வளர்த்திருக்க வேண்டும். ஏனெனில் அவனுக்கு தெரியும், வரலாறு தெரியாதவன் அரசனாக வந்ததால் தான் நாங்கள் விழுவ பாடுபடுகிறோம், ஆகவே வரலாற்றை கற்றுத்தரங்க. இந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கின்ற போது வரலாற்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் 10ஆம் வசனத்தோடு அவருடைய பிறப்பு செய்து முடிகிறது. 11ஆம் வசனம் தொடங்குகிற போது இப்படி தொடங்கும். யாத்திராகமம் 2:11. வளர்ந்து பெருகிய போது, இதுக்கு தப்பா இருக்கு டிரான்ஸ்லேஷன், தன் இனத்தாரிடம் போனார். பவுல்ல வாசிங்க. தன் சகோதரத்துக்கு போனார். இந்த இனம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பேசும்போது ரொம்ப பயமாவே இருக்கு இல்ல? நம்ம ஆபிரகாம் தன் இனத்திலே போய் பெண்ணெடுக்க சொன்னார் அப்படின்னா உடனே நம்மளால என்ன பண்றது? இல்லையா, எங்க ஊர்ல தான் போய் நாங்க கொண்டாடுறோம், ஏன் இத்தனை கிலோ தருவாங்க அப்படின்னு. நம்ம ஒண்ணு சலைச்சாங்களா இல்ல ஐயா, நம்மளதான் இருந்துட்டா யாருதான் இருக்கணும்னா நாம் ஒன்றும் குறைந்தது. அதனால அந்த இனங்கிற கொஞ்சம் எச்சரிக்கையோடு வாசிக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது, மோசே தன் சகோதரரோடு கூட சேர்ந்தார். சகோதரர் யார்? எங்கே? அந்த பகுதி மிக தெளிவாக வாசிங்க. பார்த்து ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு, இங்கே பாதிக்கப்படுகிற தன்னுடைய சகோதரன் கூட அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற வரலாற்றை அறிந்திருக்கக்கூடிய அல்லது கற்றுத்தரப்பட்டிருக்கிற இந்த மோசே யார் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும்? யார் அது? நம்ம பேர் இருக்கு யோகப்பே. மறுபடி சொல்லிட்டே இருக்க சர்வீஸ் பேர் யோகப்பே தன் வரலாற்றை கற்றுக் கொடுத்தார். இந்த மோசே அவன் அரண்மனையில் வளர்ந்திருந்தவன், ஆகவே அவன் கலைகள் பயின்றவன், அவன் அறிவியல் பயின்றிருக்க வேண்டும், வரலாறு, புவியியல், இன்னும் பல்வேறு அவனுடைய எல்லா விதமான கற்றுத்தேர்ந்தவனாக இருக்க வேண்டிய மோசே. யூத இலக்கியங்கள் சொல்கிறது, ஒரு போரை தலைமையாகி நடத்தியவனாக இந்த மோசே இருந்தான் என்று. ஒரு மிக முக்கியமான போர்ப்படை தளபதியாக அந்த மோசே இருந்தவர். ஆனால் இந்த அந்நிய கலாச்சாரத்தில் அப்படியே தன்னை அடிமையாக்கிக் கொள்ளாமல் தன் சகோதரன் பாதிக்கப்படுகிற போது அடையாளப்படுத்தினவனாக இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை காணுகிற போது அங்கே இன்னமும் ஆழமான ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த மோசே கடவுளை அறிந்துள்ளார். இப்படிப்பட்ட கடவுள் தங்கள் முன்னோரோடு இடைப்பட்ட கடவுளை அறிந்தார். ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளுமாய கடவுளை அறிந்தார். அன்புக்குரியவர்களே, திருச்சபையே, நம் பிள்ளைகளை வளர்த்து இருக்கிற போது நம் வரலாற்றை சொல்லித் தருவதற்கு அழைக்கப்படுகிறோம். உடல் பிறந்தானே இந்த சமூகத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அநியாயமாக பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்பதற்கு கற்றுத்தரப்பட வேண்டும். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்திருந்து கடவுளுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதாக விளங்குவதற்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதாக நாம் விளங்க கடவுள் அழைத்திருக்கிறார். பிள்ளை வளர்ப்பு என்பது என் பிள்ளை அப்படிங்கிறதுல ஒரு ஆத்மாவை கடவுள் இடத்துல கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மாவை கடவுளுக்கு ஏற்படாத உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம். அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற போதுதான் உறுதியாக ஆண்டவருக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஏசாயாவை போல ஏசாயா 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவாராக. பேழையிலிருந்து பொறுப்படுகிற என்னுடைய பிள்ளைகளாக ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிக் கொள்கிற பிள்ளையாக உடன்படிக்கையின் திட்டத்தை வாக்குறுதியில் நிறைவேற்றுகிற மகனாக நம்முடைய பிள்ளைகள் விளங்க ஆண்டுடைய சமூகத்தை நாம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டு சமூகத்தை நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக உங்களை பார்த்து நாங்கள் மாற்றோம். எங்களுடைய பிள்ளைகள் உமக்குள் வாழ்ந்திருக்க உங்களை பார்த்து நாங்கள் மாற்றோம். அரசின் சட்டங்கள், திட்டங்கள் இன்னமும் ஒருவேளை கடவுளே இந்த சமூகத்தின் சட்ட திட்டங்களிலே நாங்கள் விழுந்து போய்விடாதவர்களுக்கு நாங்கள் உமக்கென்று நிற்க எங்களை ஆழ்த்தப்படுத்த சொன்னோம். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் இன்னும் பெருகும்படிக்கு பார்த்து நாங்கள் மாற்றோம். ஆசீர்வதியும்
எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவம் வர கண்டுகிறாய் விளங்கட்டும். இந்த திருச்சமத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சமத்தில் நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிப்பதாக கடவுளே, எங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் வரலாற்றை இனம் ஆண்டவருடைய பயபக்தியில் ஞானமாய் அறிவார்ந்த சமூகமாய் விளங்குவதற்கு கற்றுத்தான். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை நேரிய விதத்தில் தேர்ந்த விதத்தில் கையாளுவதற்கு எங்கள் பிள்ளைகளை பக்குவப்படுத்தும். வாழ வைப்பதற்கான வழிகளை தேடுகிற பிள்ளைகளாக உருவாக்குறவர்களாக விளங்க ஞானமாய் நடந்து உன் பாதத்தில் அர்ப்பணிக்க நீர் ஆற்றப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொடுக்கிறோம்.